ஏண்டா ஜனநாயகன் என்ற திரைப்படத்துல அவ்வளவு கொடூர சித்தரோட கொலை பண்றான்டா, ஜெயில அடிக்கிறான்டா, என்னென்னமோ பண்றான்டா, துப்பாக்கி எடுத்து சுடுறான்டா. அப்ப என்னங்கடா உங்க தலைவன் சொல்றான்? அப்ப மக்கள் போராட்டத்தை சொல்லல. ஏண்டா மக்கள் போராட்டத்தை அதுவும் தங்கச்சி பாசம் மாதிரி அந்த படத்துல காட்டுறான். ஆனா அதுல பாரு கிறிஸ்தவ விஷத்தன்மை எப்படி பறிக்கிறான் பாரு ஜோசப் விஜய். டே கூமுட்ட ரசிகர்களே, கூமுட்ட தமிழின தொண்டர்களே, திரையில தேடாங்கடா, தரையில தேடுங்கடா. என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? உயிர்த்தெழுதாமல் உயிர்த்தெழக்கூடாது சொல்லி இவனை சிலுவையில் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு டயலாக் வில்லனை பேசுறான். யார? ஜோசப் விஜய உயிர்த்தெழாம ஜோசப் விஜய சிலுவையில் அடிக்கணுமா? என்னடா எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சிறப்பு. அந்த கொடியில் உள்ள மஞ்சள், சிவப்பு, இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டமே. இதுவரைக்கும் உங்க ஜோசப் விஜயோ இல்ல புருசிலி ஆனந்தோ, ஏன் இளிச்சா பையன் செங்கோட்டையன், இந்த நாஞ்சில் சம்பத்து, எச்சி சம்பத்து, இவங்க எல்லாம் கட்சியில சேர்ந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அந்த கொள்கையை பத்தி, அந்த கொடியை பத்தி சொல்லுங்கடா பாப்போம். அந்த கொடியோட அர்த்தத்தை என்னடா சொல்லுங்கடா பாப்போம். ஒரு பொம்பளையால் சொல்லுது, நான் எனக்கு பூசனை விட நான் எனக்கு விஜயை தான் பிடிக்கின்றது. கேவலம்டா, டே கேவலம்டா. இன்னொரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுடா. என்னடா சொல்லுது பொம்பளை பிள்ளை? எங்க வீட்டில் விஜய்க்கு மட்டும் ஜோசப் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடலன்னா என் குடும்பத்தையே விஷ வச்சு கொண்டு இப்படிலாம் மாணவ மாணவிகள் இருக்கலாமா? இதே முன்னாள் முதல்வர் வீரமங்கை, தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் ஜோசப் விஜய் எந்த மூளைக்கு போயிருப்பான்? இது மாதிரி எல்லாம் பேசியிருக்க முடியுமா? இது மாதிரி நடத்திருக்க முடியுமா? அவன் நேரம் எங்க இருந்திருப்பான்? தீகார் ஜெயில இருந்திருப்பான். அந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த அம்மா விட்டுருக்காது. வணக்கம். இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை மாநில துணை பொதுச் செயலாளர் வே. மலைக்கோட்டை தர்மா. இன்று ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. நான் கூட நினைச்சேன் ஜனநாயகன் சொன்னோன்னே மக்களுக்கு இந்த ஏழை ஜாதி, அப்புறம் இந்த மறுமலர்ச்சி, இது மாதிரி ஒரு வரும்னு சொல்லி பார்த்தா அந்த ட்ரெயில பாருங்க, ஒன் ஃபுல்லா ரவுடிசம், வெட்டு குத்து கொலை, பெரிய ராடை தூக்கி தான் அடிக்கிறாரு, துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, கொலையை பண்றாரு, போறாரு, என்னென்னமோ செய்யறாரு. அப்ப இது மாதிரி ஒரு ஜனநாயகன் படம் இளைஞர்களுக்கு தேவையா? ஜோசப் விஜய் ரசிகர்களே, அப்ப உங்க தலைவர் என்ன சொல்றாரு? தவறான பாதையில ஆயுதத்தை கையில ஏந்தி போராட சொல்றாரா? அதற்கப்புறம் நாங்களும் பல தடவை சொல்லிட்டோம், ஜோசப் ரசிகர்களே, திரையில் தேடாதீர்கள் உங்கள் தலைவரை, தரையில் தேடுங்கள்னு. ஜோசப் விஜய் அவர் என்னென்னமோ சொன்னார், பேசினாரு. ஏன்னா நான் வந்து நல்லது செய்ய தான் வந்திருக்கேன், நான் வந்து எனக்காண்டி இத்தனை நாள் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குனால வந்து நல்லது செய்ய வரேன்னு, நான் 500 கோடி ரூபா சம்பாதிக்கிறதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு ஜோசப் விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நீ பெரிய ஆள் தான், பெரிய நட்சத்திரத்தில் உள்ளவர் தான், உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு ஜோசப் விஜய் அவர்களே. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களுடைய சொத்தெல்லாம் வித்து ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, ஏதோ உங்களுக்கு தேவை, அதுக்காண்டி இல்லை, உங்களுக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு தேவை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு சொன்னா இதை ஏத்துக்கலாம். அதை விட்டுக்கிட்டு நல்லது செய்யணும், நல்லது. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள், தேசிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் யாருமே நல்லது செய்யலையா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஜோசப் விஜய் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், புருசிலி ஆனந்த் மற்ற இதெல்லாம் அதை கிறிஸ்தவ வெறி கொண்டது. அந்த கொடியில் உள்ள மஞ்சள், சிவப்பு, இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டமே. இதுவரைக்கும் உங்க ஜோசப் விஜயோ இல்ல புருசிலி ஆனந்தோ, ஏன் இளிச்சா பையன் செங்கோட்டையன், இந்த நாஞ்சில் சம்பத்து, எச்சி சம்பத்து, இவங்க எல்லாம் கட்சியில சேர்ந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் அந்த கொள்கையை பத்தி, அந்த கொடியை பத்தி சொல்லுங்கடா பாப்போம். அந்த கொடியோட அர்த்தத்தை என்னடா சொல்லுங்கடா பாப்போம். நாங்க பல தடவை சொல்லிட்டோம், ஜோசப் தமிழக வெற்றி கழகம் முழுக்க கிறிஸ்தவ வெறி கொண்டது, கிறிஸ்தவ பின் அமைப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஃபாதர்கள் ஜோசப் விஜய்க்கு கிறிஸ்தவர்கள் ஆரம்பிச்சு எங்க மேட்டுப்பட்டியில கூட, திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில கூட கிறிஸ்தவ வன்னிய ஃபாதர் கூட, நாங்க எங்க ஆளு கிறிஸ்தவ அமைப்பு அமைச்சு நாங்க அதுக்கு வாக்களிப்போம் சொல்லி அப்படியே சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட் எல்லாமே இருக்கு. இதுல கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும், அது கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பல்லர், கிறிஸ்தவ பரையர், கிறிஸ்தவ சக்கிலியர், கிறிஸ்தவ தேவர், கிறிஸ்தவ கோனார், கிறிஸ்தவ நாடார், இவங்க எல்லாம் ஃபாதரின் கட்டுப்பாட்டுல பெரிய போப்புல வந்து மிகப்பெரிய ஒரு பண்டு வரப்போ போகுதுன்னு ஜோசப் விஜய் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இந்த ஜனநாயகம் படத்திலையும் அந்த கிறிஸ்தவ விஷத்தை கக்கி உள்ளார் இந்த ஜோசப் விஜய்.
நாங்க இது வரைக்கும் கேட்டோமே, நான் என்ன கேட்டேன், நாங்க இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கோம்ல. சிவப்பு இயேசுவின் ரத்தம், மஞ்சள் இயேசுவின் ஆத்மா, யானை அது என்னது, சிலுவை போர்ல பயன்படுத்தப்பட்ட 2 யானை. அது வந்து நம்ம தமிழகத்து ராஜராஜ சோழனை இட்டு வைக்குது. அதுல குட்டி 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 நட்சத்திரம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதிய ஃபாதருடைய நினைவை வந்து நட்சத்திரமா அதை வச்சிருக்காங்க. வாகைப்பூ சூடு, இதெல்லாம் முழுக்க முழுக்க சொல்லிட்டேன். இதே போல வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் துருக்கிலிருந்து வந்த துருக்கர்களுக்கு தான் முதல் இந்த கொடி சின்ன மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி இருக்கும். இந்த ஜோசப் விஜயை வந்து நீங்க ரசிகர்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. 41 பேர் நம்ம மக்கள் இறந்தாங்களே அப்போ வந்து ஏதோ அரசாங்கத்தா இருக்கட்டும் அப்பயே நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தா அப்பயும் திருந்த மாட்டீங்கடா. ஏண்டா இந்த செங்கோட்டையனுக்கெல்லாம், ஏண்டா செங்கோட்டையன் எப்படிப்பட்ட ஆளு, கிங் மேக்கர். நாஞ்சில் சம்பத்லாம் பேசினா எங்களுக்கு ரத்தம் அப்படியே வைகோலாம் பேசுற ரத்தம் அப்படியே ஊறும். ஆனா அந்த ரத்தத்தை ஊறும் பற்றி இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் ஜோசப் விஜய் பின்னாடி போயிருக்கான். ஏடா கேவலம் இல்லையாடா. எப்படி அப்படி அண்ணாவை புகழ்ந்தீங்க, கருணாநிதியை புகழ்ந்தீங்க, அடுத்து வைகோவை புகழ்ந்த, அடுத்து அம்மாவை புகழ்ந்த, காரு கேட்ட நாஞ்சில் சம்பத் அவர்களே, நீ எல்லாம் வெளியில தலை காட்டுறது அசிங்க கேவலம். நீ போய் அவன் பின்னாடி போய் நின்னுக்கிட்டு நீ ஒரு இதுல பேசிட்டு இருக்க. எங்களுடைய தலைவர் மாநில அரசையும் மத்திய அரசையும் குரல் கொடுக்க. என்னடா குரல் கொடுத்தேன்? டே நீ பார்த்த தலைவர்ல ஒரு சின்ன கால் தூசி ஆவனடா ஜோசப் விஜய், நாஞ்சில் சம்பத். டே நீ எல்லாம் என்னடா பேசிட்டு இருக்க? உன்னுடைய தகுதிக்கு, உன்னுடைய பேச்சு தகுதி, உன்னுடைய வீரத்துக்கு, உன்னுடைய செயலுக்கு இதெல்லாம் ஜோசப் விஜய் ஒரு ஆவானா? சர்ரா நீங்க விட்டு தள்ளுங்கடா. டே இந்த செங்கோட்டையன், இந்த நாஞ்சில் சம்பத், ஜோசப் விஜய், புர்சிலி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட எல்லா பருவங்களுங்கடா. டே ரசிகன், நீங்க மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் எல்லா பேரும் இருக்கடா. நீங்க கொடிக்கு அர்த்தம் சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் சொல்றதுக்காக பதில் கேளுங்கடா. ஏன்டா ஜனநாயகன் என்ற திரைப்படத்துல அவ்வளவு கொடூர சித்தரோட கொலை பண்றான்டா, ஜெயில அடிக்கிறான்டா, என்னென்னமோ பண்றான்டா, துப்பாக்கி எடுத்து சுடுறான்டா. அப்ப என்னங்கடா உங்க தலைவன் சொல்றான்? அப்ப மக்கள் போராட்டத்தை சொல்லல. ஏண்டா மக்கள் போராட்டத்தில் அதுவும் தங்கச்சி பாசம் மாதிரி அந்த படத்துல காட்டுறான். ஆனா அதுல பாரு கிறிஸ்தவ விஷத்தன்மை எப்படி பறிக்கிறான் பாரு ஜோசப் விஜய். டே கூமுட்ட ரசிகர்களே, கூமுட்ட தமிழின தொண்டர்களே, திரையில தேடாங்கடா, தரையில தேடுங்கடா. என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? உயிர்த்தெழுதாமல் உயிர்த்தெழக்கூடாதுன்னு சொல்லி இவனை சிலுவையில் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு டயலாக் வில்லனை பேசுறான். யார? ஜோசப் விஜய உயிர்த்தெழாம ஜோசப் விஜய சிலுவையில் அடிக்கணுமா? என்னடா எப்படிப்பட்ட முட்டாள்தனமான சில. அப்ப பாரு அந்த கிறிஸ்தவ மதத்துல அப்ப இயேசு எதுனா இயேசுவை வந்து சிலுவையில் அடிச்சிடுறாங்க. சிலுவையில் அடிச்சு அவர் இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுல, அதெல்லாம் 2வது விஷயம். அதெல்லாம் சத்தம் வரமாட்டான். இந்த ஜபம் பண்றாங்க, கர்த்தருங்களை எழுப்புறாரு, அதை நொண்டிய குடமாக்குறேன்னு. இது போல ஒரு மாயை தான். ஏதோ கல்லறை பிரிஞ்சிச்சு, அதுல உயிர் தெழுதாமல் ஒரு சிலுவையில் அடிக்கணுமா? எப்படி இயேசுநாதர் போல ஒரு அடிக்கணுமா? எப்படி மதப்பற்ற கொண்டு வரான் பாரு. அதுக்கப்புறம் ஒரு சவுக்கடியில பாரு, அந்த சீன்ல சவுக்கடியில அரசியல்வாதிகள் அடிக்கிறேன். ஏண்டா மக்களுக்கு நான் நல்லது பண்ண வந்தா நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க, கொலை பண்றீங்க, கடத்தல் பண்றீங்கன்னு சொல்லி அடிக்கிறான்டா ஜோசப் விஜய். டே நீ மட்டும் என்னடா செய்ற? நீ மட்டும் உண்மையான ஜனநாயகம் படத்துல ரிலீஸ் பண்றல, எங்கடா தியேட்டர்ல முடிச்சு இளைஞர்களுக்கு எத்தனையோ மாணவ மாணவிகளை இலவசமா கொடுத்துருப்பேன். ஏற்கனவே ஜோசப் விஜய் இந்த கஞ்சா கடத்தல் படத்துல நடிச்ச அதே மெத்தட் தான்டா. நீ ஒண்ணுமே வழங்க மாட்டீங்கடா. மக்களே, என் தமிழின மக்களே, என் தமிழின இளைஞர்களே, தமிழின போராளிகளே, ஜோசப் விஜய் புறக்கலையுங்கள் மக்களே. ஒருத்தர் அதுல உங்க கட்சியில ஒரு பொம்பளையால் சொல்லுது, நான் எனக்கு பூசனை விட எனக்கு விஜயை தான் பிடிக்கின்றது. கேவலம்டா, டே கேவலம்டா. இன்னொரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுடா. என்னடா சொல்லுது பொம்பளை பிள்ளை? எங்க வீட்டில் விஜய்க்கு மட்டும் ஜோசப் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடலன்னா என் குடும்பத்தையே விஷ வச்சு கொண்டு இப்படிலாம் மாணவ மாணவிகள் இருக்கலாமா? என் தேசம் எங்கடா போகுது? என் கழக கண்மணிகள் எங்கடா போறாங்க? ஏண்டா இந்த கண்களுக்கு வாய்த்த இமைப்பொழி என் பெண்கள் எப்படி ஆன்மீகப்பட்டது எப்படி போறாங்க? இன்னொருத்தன் அவங்க போராட்டம் ஜோசப் விஜய் போராட்டத்துன்னு காவல்துறை அதிகாரியை போய் கையை கடிக்கிறான். அறிவு இல்லைங்களாடா? டே அறிவு இல்லைங்களாடா? அன்னை கூட மீட்டிங் போடும்போது, பாண்டிச்சேரியில் மீட்டிங் போடும்போது இப்படி மேலே இறங்குனா தான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னியடா. டே ஜோசப் விஜய் டே பின்னாடி போவாங்கடா மக்களே. அவன் பின்னாடி பெரிய கிறிஸ்தவ மிஷினரி இருக்கு. எத்தனையோ என் தமிழ்மன மக்கள் தொப்புள் கொடி உறவுகள், பால் பவுடர் பிஸ்கட் பேச்சாம்பழத்துக்கு மதம் மாறிட்டீங்க. அவன் போனானா இருக்கிறது அதுக்கு திமுகவே தீய சக்தியே நமக்கு பெற்று இந்த ஜோசப் விஜய் பக்கம் போயிடாங்க. தமிழ்
தமிழக முதலமைச்சர் கனவுல இருக்கான். தமிழக மக்களே, இதை நீங்க பாக்குறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் என்னுடைய நம்பர் கூட நான் தரேன், என்னுடைய நம்பர் கூட தரேன். நீங்க என்னுடைய கேட்டுக்கங்க. மலைக்கோட்டை திண்டுக்கல் தர்மான்னு சொல்லி, மலைக்கோட்டை தர்மானாலே எல்லாமே தெரியும். நீங்க நம்பர் கூட தரேன். ஜோசப் விஜய் பக்கம் போனாங்க தாய்மார்களே, அவன் கிறிஸ்தவ வெறி கொண்டு படிச்சவன். நம்ம ஒரு பக்கம் லவ்ஜி காத்து பண்றான், ஒரு பக்கம் நம்ம பிள்ளைகளை, இந்து பிள்ளைகளை, தமிழின பிள்ளைகளை காதலிச்சு அவன் கிறிஸ்தவ மதம் மாத்துறான். ஃபாதர்கிட்ட போய் மதம் மாத்துறான், மதம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். நம்ம பிள்ளைகளை மாரியம்மா வச்சு அவன் மேரியம்மன் வைக்கிறான். நம்ம பயலுக்கு நம்மளை பிள்ளை மாரியப்பன் சொன்னா அவன் மேரியப்பன் வைக்கிறான். எப்பா இப்ப இதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே நம்ம கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீஸ் நம்ம அடிமைப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு. இப்படி ஒரு ஜோசப் விஜயை நீங்க புறக்கணிக்கணும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோசப் விஜய் ரசிகர்களே, தமிழின மக்களே, தமிழின போராளிகளே, ஜோசப் விஜய் சொல்றான் ஆட்சியில் பங்கு. அவரை கூட்டணிக்கு எத்தனையோ பேர் வருவாங்களாம், எத்தனை கூட்டணிக்கே வருவாங்களாம். யாரோ கூட்டணி அவரை சிஎம் ஏத்துக்கிறது தான் ரைட்டு தான், யார் வேணாலும். ஆனா அவனுடைய சூழ்ச்சிக்கு யாரு வராம பாருங்க. இந்த நாஞ்சில் சம்பத்தெல்லாம் தமிழ விடுதலை புலிகளை ஆதரிச்சு எத்தனை தடவை சிறை சென்றிருப்பாரு. அந்த தமிழன விடுதலை புலிக்கு எதிரியான காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாரு. திமுகவும் காங்கிரசும் வெளிப்படையா கூட்டணியில் இருக்கு. இன்னைக்கு இல்ல, காலங்காலமா இருக்கு. ஆனா இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்தப்ப முதல் ஆளா ராகுல் காந்தி தான் கொடுக்குறான். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு முஸ்லிமோட சோனியா காந்தியோட புருஷன் யாருன்னு தெரியுமா? ஒரு முஸ்லிம். அவன் கிறிஸ்தவ பூனை கட்டியிருக்கான். அந்த இத்தாலியோட சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்துச்சு. அப்பயே பல பஞ்சாயத்து வந்துச்சு. இத்தாலி சோனியா அவங்களோட அந்த கிறிஸ்தவ மத கலாச்சாரத்துப்படி அது கிறிஸ்தவ பிள்ளைனால இவன் உடனே ஃபாதர்லாம் அங்க உள்ள ஃபாதர்லாம் போட்டு ராகுல் காந்தி நேரடியாக தொடர்பு கொண்டு திமுக அரசாங்கத்தில் எதுவும் பேசி இலசினார். இதே முன்னாள் முதல்வர் வீரமங்கை, தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தா இந்நேரம் ஜோசப் விஜய் எந்த மூளைக்கு போயிருப்பான்? இது மாதிரி எல்லாம் பேசியிருக்க முடியுமா? இது மாதிரி நடத்திருக்க முடியுமா? அவன் நேரம் எங்க இருந்திருப்பான்? தீகார் ஜெயில இருந்திருப்பான். அந்த அளவுக்கு அந்த அம்மா அந்த அம்மா விட்டுருக்காது. வீரமங்கை பண்ணியிருக்கோம், அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இவங்களுக்குள்ள கூட்டு சதி இருக்கு. திமுகவும் டிவிக்காவும் தொடர்பு, நேரடி தொடர்பு, ஆனா மறைமுகமாக காட்டிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு திமுக 25 சீட்டு தராங்க காங்கிரஸுக்கு. ஆனா காங்கிரஸ்ல இப்ப இதே இவன் ஜோசப் விஜய் 50-60 சீட்டு தரான். அப்ப ராகுல் காந்தி என்ன செய்யறாரு? இப்ப இந்த பக்கம் 25 சீட்டை வாங்கிட்டு, டிவிக்கு பக்கம் 60 சீட்டை வாங்கிட்டு இவங்க ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸ் தான் போவாங்க. அப்ப காங்கிரஸுக்கு விடுதலை புலி பிரபாகரன் உயிரை இழந்ததை, தியாகம் பண்ணதை, தன்னுடைய பிரபாகரனுடைய குழந்தைய சுட்டு கொண்டாங்களே அந்த காங்கிரஸ் அமைதிப்படைன்னு சொல்லி ராஜீவ் காந்தி. அப்ப எப்படிப்பட்ட ஈழ தமிழர்களை கொன்று குவித்த அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறானே ஜோசப் விஜய், இதை நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? என் தமிழின மக்களே, இந்த ஜோசப் விஜய் எப்படி என்ன எல்லாமே கிறிஸ்தவ மதப்படி இந்துக்கு தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு இவன் திமுக தீய சக்தி கிடையாது. இவன் எச்ச சக்தி. ஜோசப் விஜய் ரசிகர்களே, நன்கு புரிந்து கொண்டு வருங்காலங்களில் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய தாய்மார்களையும் மக்கள்களையும் தேசபக்தர்கள் ஆக்க வேண்டும், ஆன்மீக பாதையில் செல்ல வேண்டும். இதற்கு நீங்கள் முழுக்க தேசத்தை யார் காக்கின்றார்களோ, இந்து தமிழன் கலாச்சாரம் யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கும் என்று இதுவரை தெரிவித்துக் கொள்கிறேன்.